தெளிவா நம்ம வைகை புயல் வடிவேல் அண்ணன் பார்க்கலான்னு அவரோட நகைச்சுவை ரொம்ப நாள் கழிச்சு நானும் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் இந்த படத்தில் அவர் நகைச்சுவையும் இல்லை, ஒரு சிரிப்பும் இல்லை. எனக்கு கடைசியில் அழுக தான் மிச்சம் தலைவா, அழுக தான் மிச்சம். ஏன்னா நானும் பல கெட்டப்பை போடுறாரு நம்ம தலைவன், கெட்டப்பை போட்டு நம்மளை சிரிக்க வைக்கலான்னு பார்க்குறாரு. ஒரு சிரிப்பு வரல தலைவா, ஒரு சிரிப்பு வரல, எனக்கு அழுக தான் வருது. ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனு நம்மளை சிரிக்கும்படி நம்மள எல்லாரையும் தெம்பூட்ட வழக்கு ஒரு காமெடி ஒரு சீன் வச்சாங்க. ஒரு பொண்டாட்டியை கடத்தின்னு போயிடுவாங்க, 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. என் பொண்டாட்டியை திருப்பி கொடுப்பான்னு அவன் கேட்பான்னு பார்த்தா என் பொண்டாட்டியை வச்சிரு, நான் உனக்கு 2 கோடி தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் தெளிவா இந்த படத்திலே ஒரு அல்டிமேட்டான சீனு. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பொண்டாட்டிங்க போய் தக்காளி வாங்கிவா, வெங்காயம் வாங்கிவா அப்படின்னு நம்மளை குடும்பப்படுத்துறாளுங்க. அதுக்கோசமே அவன் சாவடி சொன்னான் பாரு, அது என்னோட மனசில் பாரத்தை இறக்கி வச்ச போல இது தெளிவா. அந்த சீனுக்கோசம் நான் ஒரு 2வது வாட்டி வந்து பார்ப்பேன். ஆனால் படத்தை சிரிக்க முடியல தெளிவா. நானும் நம்ம வைகல் என்ன வடிவேலுக்கோசம் வந்தேன், சிரிக்க முடியல படத்தில். நம்ம சுந்தர்சி அண்ணன் அவர் இந்த படத்துலலாம் வேணாம் தெளிவா, அவர் ஆக்ஷனே வேணாம். அவர் ஏதாவது பேய் படம் காஞ்சிகிரியனில் நச்சாதான் நல்லா இருக்குது. இது போல் படம்லாம் வேணாம் தெளிவா, அவருக்கு வேணாம், செட்டே ஆகலை. எனக்கு தான் நஷ்டம். 180 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்க்க வந்தேன் பற்றியா. ஏதோ இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு பதிலாக உள்ள ஏசியில் வந்து உக்காந்துட்டு போகிறேன். அதான் எனக்கு இந்த படத்தோட மிச்சம்.